எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை டிடி அவர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசி ஆல்ரெடி இருந்த பழைய விஷயத்தை கிளறி விட்டு வாயை விட்டு ஒளறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதாவது டிடி இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு உச்ச நட்சத்திரத்தை, அதாவது தமிழ் சினிமாவில் இருக்க ஒரு மூத்த நடிகையை வந்துட்டு இவங்க இன்டர்வியூ பண்ண இருந்ததாகவும், அந்த இன்டர்வியூவில் அவங்க அணிந்து வந்திருந்த அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இவங்க அணிந்து வந்ததுனால அந்த நட்சத்திரம் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. ஸோ என்ன வந்துட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாயிடுச்சாம். இவங்க வேறு எந்த பேரும் கொண்டு வரல, அதனால் வந்துட்டு என்னால் இப்போ பண்ண முடியாது மேடம் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சங்கடப்பட்டு சொன்னாங்களாம். அந்த இடமே வந்துட்டு அதனால் கொஞ்சம் வந்துட்டு சலசலப்பு ஆகிடுச்சான். இதை ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இப்போ ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், பட் ஆனால் அது எல்லாருமே நயன்தாரான்னு எடுத்துக்கிட்டாங்க, நான் நயன்தாராவை சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எந்த நட்சத்திரம் அப்படின்னு அவங்க சொல்லலை. ஸோ நயன்தாராவை நான் சொல்லவே இல்லை, நயன்தாரா மேடம் என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் இவங்களும் நயன்தாராவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதை சொல்கிறது மூலமாக நயன்தாரா தான் என்னை இதை சொல்ல வச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு இதை சொல்லலாமா வேணாமானே தெரியல, பட் சொல்லாமல் இருக்கவும் முடியல. உண்மையிலே அது நயன்தாராலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஃபங்க்ஷனில் நான் ட்ரெஸ் போட்டிருந்தா கூட அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நயன்தாரா எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க எப்படி என்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, மூக்குத்தி அம்மனுடைய பூஜை இருக்குல்ல, 2வது படத்துக்கான பூஜையில் இவங்களும் நயன்தாராவும் கிட்டத்தட்ட ரெட் கலர் சாரியை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் நயன்தாரா இந்த மாதிரி சொன்னதாகவும், அதனால தான் இவங்க டிடி மறுபடியும் போயிட்டு க்ரீன் கலர் சாரி மாற்றிட்டு வந்ததாகவும் ஒரு வதந்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறப்ப நயன்தாரா அது உச்ச நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிடி நிறைய பேரை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ரொம்ப கைவிட்டு சொல்லலாம், ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய உச்ச நட்சத்திரங்களை தான் வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ண இவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டு வந்தால் அது கன்ஃபார்மாக பெண்ணாக தான் இருக்கணும். அது வந்துட்டு ஒரே இன்டர்வியூவில் இது மட்டும் தான் நடந்துச்சு. அதாவது நயன்தாரா மற்றும் டிடி இவங்க 2 பேர் தான் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தாங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுங்க. ஸோ தேவையில்லாமல் வாயை விட்டு இவங்க வளரிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.